கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். கர்த்தர் உங்களுக்கென்று உனக்குன்னு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதம் 19வது வசனத்தை பாருங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நானோ சங்கீதம் 27 என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை நான் பார்ப்பேன். இந்த நன்மைகள் ஏராளமாய் சொல்லி இருக்கிறார். அதே இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்கிறார். இந்த நன்மைக்காக எரேமியா 31 சொல்றார். ஆடு மாடு, எரேமியா 39 ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார். ஆடு மாடு இப்படிப்பட்ட நன்மைகளுக்காக என்னை தேடி வருவாங்க. நான் அவங்களுடைய பக்கமா இருந்து அவங்கள பாதுகாத்து பலப்படுத்துவேன். பாருங்க, அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை. முதல்ல என்னது? நம்முடைய பாறையில மாசு செலவழியாது, கலசத்துல எண்ணெய் குறையாது, திராட்சை ரசம், புது பலன், அபிஷேகம். கர்த்தருடைய பந்தியில உட்கார்ற உங்களுக்கு எண்ணெய், அதான் சொன்ன எண்ணெய், அபிஷேகம், ஆட்டுக்குட்டிகள், உங்களை சீமானாய் மாற்ற உங்களுடைய மந்தைகளை பெருக பண்ணுகிற கர்த்தர், கன்றுக்குட்டிகள். இதெல்லாமே நமக்கு யோபு கிட்ட கேட்டது போல இருக்கு. யாக்கோபு ஒன்னும் இல்லாம போனா, திரும்பி வரும்போது அப்படியே அவனை வெறுத்த, அவனை ஒதுக்கின, கொலை செய்ய எத்தனித்த சகோதரனுக்கு அவன் கொடுத்த வெகுமதிகள் அவ்வளவு. அப்படி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். பாருங்க எவ்வளவு அழகா. இந்த நன்மைக்காக ஆண்டவருடைய சமூகத்துல ஓடி வருவாங்க. நான் அவர்கள் உங்க ஆத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அவர் மாற்றி உங்களை தோய்ந்து போக விட மாட்டார். அப்போ இனி உங்களுடைய இல்லங்கள்ல இனி வறட்சி காணப்படவே செய்யாது. எஸ்ஐயா 58:11 சொன்னது போல கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். ஏன்னா அதுக்கு தானே கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை நித்தம் நடத்துவார். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வறட்சியான காலங்களில் உங்க எலும்புகள் என்னமுள்ளதாக்குவார். பிள்ளையற்றிருந்த சாராளுக்கு கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு கேட்டாரா? ஆகாத காரியம் ஒன்றுண்டா? நான் சொன்ன பிள்ளைக்கா எங்கிறீங்களா? உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இந்த நன்மைக்காக கர்த்தருடைய சமூகத்துல கேட்கும் போது நம்ம என்ன கேட்டோமோ அதெல்லாம் தருவார். காத்திருங்க. தேவ சமூகத்துல காத்திருந்து நீங்க பெற்றுக்கொள்ளுகிறது என்ன ஒருத்தன் கொண்டு போக முடியாது, எடுக்க முடியாது. உங்களுக்கென்று உண்டு பண்ணி வைத்ததை நீங்க அனுபவிக்க, உங்க சந்ததி அனுபவிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார்கள். நல்ல தகப்பனே, நல்ல நாள். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு நீங்க செய்ய போற நன்மைகளை பெற்று அனுபவிக்க கிருபை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.